ஏதோ பேசுறாரு, அழகா வந்திருக்கு. பேசுறாரு ஏதோ பேசுறாரு மைக். வாங்க வாங்க, மாமன் படம் தானே பார்த்துட்டு வரீங்க. சூரியோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சா இல்ல அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. எந்த எமோஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எது சொல்றது, அந்த குழந்தை அவங்க அக்கா குழந்தை பிறந்த உடனே வந்து வாங்கினார்ல, அவங்க ஹஸ்பண்டை கூட தள்ளி விட்டுட்டு, அது நல்லா இருந்துச்சு. சூரிய வந்து காமெடியனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கா இல்ல ஹீரோ? ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் படம், ஃபேமிலில தாராளமா பார்க்கலாம். சூப்பரா பண்ணிருக்காங்க. கதையை கனெக்ட் பண்ண முடியுதா? ஃபேமிலியோட நல்ல மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம குடும்ப கதை தான் அந்த கதை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி ஃபேமிலியோ அதே மாதிரி தான் சரியா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குது படம், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எமோஷனலாக இருந்தது. அந்த ராஜ்கேட் அவங்க வயசானவங்க, அவங்க வந்துட்டு அந்த ஒரு வாழ்ந்த வாழ்க்கை அது லாஸ்ட்டாக தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி கதை. அப்போ தாய் மாமன் சூரி வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. சூரி தாய் மாமன்றதை நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா அந்த ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப எமோஷனல் படம் தான். இதுல இருந்து பார்க்கும் போதே எல்லாம் வந்துட்டு நம்ம சில பேர் தப்பு செய்யும் போது இதுமே நம்ம செய்யக்கூடாது புரிஞ்சுப்பாங்க. இந்த படம் பார்க்கும் போது கொஞ்சம் ஆமா லைஃப்ல தான் எல்லாருக்கும் இருக்கிறதா, எல்லா லைஃப்லயுமே பார்க்கும் போது நம்ம கிட்டே தப்பு இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்மளே புரிஞ்சுப்போம். அது மாதிரிதான் இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலி ஃபுல்லா ஃபேமிலி. ஆமா, நம்ம ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு கதை. ஒன்னும் நம்மளுமே இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கலாம், நீ அந்த பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கதை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூரியோட ஆக்டிங் எல்லாம் எப்படி? சூரி காமெடியனா ஒரு மாதிரி பாத்துருக்கோம், எமோஷனல் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க, நல்லா செட் ஆகுது, சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஃபுல்லா படம் பயங்கரமா எமோஷனலா இருக்கு. சூரி பயங்கரமா பண்ணியிருக்காரு ப்ரோ, பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அது ஃபேமிலி படம், பக்கா ஃபேமிலி படம், ரிலேஷன் சம்மந்தப்பட்ட படம் தான். அதெல்லாம் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா பண்ணிருக்காங்க. அந்த பையன் தான் கதையே, அப்படியே ரிலேஷன் சுத்தி மியூசிக்லாம் விட்டுருக்கேன். கதை தான் படமே. பயங்கரமான ஒரு எமோஷனல் படம், பயங்கரமா வந்து ரிலேஷன் எல்லாரும் வாங்கணும் படம். நிறைய விஷயங்கள் கத்துலாம் படம். எல்லாரும் ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகும் அந்த படம். எல்லாரும் கனெக்ட் ஆகும், எல்லாரும் அதுதான் வராங்க. நீங்க போய் யாரும் அழுவலான்னு கேளுங்க. ஒரு சீனியும் அழகாச்சிட்டாங்க, பயங்கரமா. சூரி அதான் அவர் எப்பவுமே ஒரே மாதிரி ஜானர் பண்றது இல்ல, எல்லாமே ஒரு ஜானர் பண்றாரு. இது ஃபேமிலி சப்ஜெக்ட், அதுவும் கதை அவரோட கதை வர பயங்கரமா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்துல ஆக்ஷன் எதுவுமே இல்லையா, அது படமே ஃபுல்லா ஃபேமிலி தான். சரி, சூரி படத்துக்கு ரேட்டிங் உங்களோட டைமுக்கு? கண்டிப்பா எல்லா கணக்கும் கைட் ஆகும் படம் பார்க்கலாம். ஆக்டர் ப்ரோ, அவர் வந்து ஆக்டராகவே தெரியல, அந்த கேரக்டர்ல அப்படியே இருந்திருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. 10க்கு 10 கொடுங்க, கதை தான் இது, 10க்கு 10 கொடுக்கலாம். அதுதான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப கனெக்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ. அருமையா இருக்கு, எல்லாமே அருமையா இருக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி ஒரு நல்ல ஒரு படம், அருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. சூரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல், சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவ்வளோ அழகா பொறுமையா ரொம்ப நிதானமா நடிச்சிருக்கேன், ரொம்ப அழகா ஸ்டார். இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஆக்ஷன் ஃபிலிம், த்ரில்லர் ஃபிலிம் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஓரியன்டா எடுத்திருக்காரு, இது எந்த அளவுக்கு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? அடல்ட்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம், ஃபேமிலி கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலி ஆக்சுவலாக ஒன்றா சேர்ந்தவங்க கூட ஒன்றா பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒன்றா சேர்ந்துருவாங்க இந்த படத்தை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு படம். காதல் எவ்வளோதான் முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னாலும், காதல், கல்யாணம், சண்டை சச்சரவு இதெல்லாம் வரதான் செய்யும். அதுக்காண்டி பொண்டாட்டி புருஷன் விட்டு போகக்கூடாது, புருஷன் பொண்டாட்டி விட்டுட்டு போகக்கூடாது. இதுதான் மெயினான கதை, இதுதான். ஸோ எவ்வளோதான் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் நீ நிற்கணும் லைஃப்பில், அதுதான் விஷயம். தேங்க்யூ. ஆக்சுவலாக படம் உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி வாழலாம் அப்படின்றத இந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழணும், இதுக்கப்புறம் எப்படி வாழணும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம். படம் வந்து பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்து தேட்டருக்கு வந்து பாருங்கள். நல்ல ஒரு மூவிங்கான படம், நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல மூவி.
படம் ஃபுல்லா ஒரே கரையா இல்ல 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 அதெல்லாம் இல்ல, எங்கேயுமே லாக் ஆகல. ஒரு இடத்துல ஒரு சீன் இதை இப்படி இப்படி எடுத்துட்டு போகலாம், இதை இப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல சென்டிமெண்ட் நல்லா வச்சிருக்காங்க. ஸோ படம் நல்லா இருக்கு, நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. அவ்வளோதான். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்குற மாதிரியான மூவி தான். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மெசேஜுமே எல்லா சைட்லேருந்துமே எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பாவுக்கு தேவையான மெசேஜ், மாமாவுக்கு தேவையான மெசேஜ், அம்மாவுக்கு தேவையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே தேவையான மெசேஜ் ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக வந்து எல்லாருமே பார்த்துட்டு போகலாம். படம் எங்கேயாவது லேக் ஆகுதா? எங்கேயுமே போனா போர் அடிக்கும்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நடுவில் காமெடி சீன் வருது, சூரிய வச்சு காமெடி சீன் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே லேக் ஆகல, அப்படியே எமோஷ்னலாக கொடுத்துருக்காங்க, அழுதுகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. நல்லா அழுத. தேங்க்யூ. நல்லா இருந்தது படம். சூரிய நல்லா நடிச்சிருக்காப்பல, அதில் நடித்தவங்களும் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. யார் அந்த பொண்ணு மனைவியாக நடித்தது அதுவும் சூப்பராக தான் நடிச்சிருக்குது. அக்காவாக நடித்ததும் சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். எனக்கும் எல்லா சீன்லேயும் தான் அழுதோம். எப்போ அவன் அந்த பையன் பிறந்தானோ அதில் இருந்த ரொம்ப துயரமான சீன் தான். எல்லாரும் கண்ணிலையும் தண்ணி வந்து, என் கண்ணில் நிறைய தண்ணி வந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்குது படம். சண்டை ஒரே ஒரு சண்டை தான், சண்டைலாம் கிடையாது. அது கூட அவன் தம்பி அக்கா பையனை தலையில் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் அவன் சண்டை போட்டுது. மற்றதுக்காக எதுக்கும் போடல. பரவாயில்ல. எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி குடும்ப படம் பாக்குறீங்க? நான் படத்துக்கே வர்றது கிடையாது. நாங்களாம் படம் சினிமா பைத்தியக்காரி. நான் அப்படியாப்பட்ட ஒரு இந்த படம்லாம் இப்போ பார்க்கறது இல்லை, நல்லா இல்லை. இப்போ வர படம்லாம் இந்த ஒரு மாதிரியாக நடிக்கிறாங்களா, அதனால வரப்பட்ட எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி கணேசன் படம், அவங்க படங்க தான் பார்ப்பேன். இப்போல்லாம் வந்து இந்த சீன்லாம் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் வரமாட்டேன். நான் படமும் பார்க்க மாட்டேன். டிவியில் போட்டால் கூட நல்ல படமாக இருந்தால் தான் பார்ப்பேன், இல்லைன்னா மற்ற படம்லாம் பார்க்க மாட்டேன். எதுக்காக வந்தீங்க? இத்தனை வருஷம் படம் பார்க்கல, இந்த படத்துல என்ன இருக்குன்னு நினச்சி வந்தீங்க? நான் எதுவுமே நினச்சி வரல. ஏதோ நம்ம வீட்டாண்ட வந்து கூப்பிட்டாங்க நம்ம பசங்கள்லாம், வாமா நல்லாயிருக்கும் சூரி படம். நாங்கள் ஏற்கனவே ஒரு படம் பார்த்தோம், ஆனால் நல்லா இல்லை சூரிது. அது இதுவாக இல்லை. ஆனால் பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் ரொம்ப சூப்பர், செம்மையாக இருக்குது. என் லைஃப் ஸ்டோரியாக இருக்குது. நான் என் வீட்டில் என் தம்பி எனக்கு என்னென்ன செய்யணும் அப்படிலாம் நான் நினைக்கிறேனோ இந்த படத்தில் இருக்குது. என் ஹஸ்பண்ட் என் கூட எப்படி வாழணும் அப்படின்னு இருக்கிறானோ அப்படி இருக்குது. ஃபேமிலியில் யார் யார் எப்படி இருக்கணும் அப்படிலாம் நல்லா ஸ்டோரி எடுத்திருக்காங்க. அண்ணன் வந்து இது வரைக்கும் காமெடி ஆக்டராக பார்த்துருக்கீங்க, இதுக்கப்புறம் தளபதிக்கு அடுத்த லெவலில் அண்ணன் வரப்போகிறாரு. இந்த படம் ஃபேமிலியோட பாருங்கள். அடுத்த படம் வந்துக்கிட்டே இருக்கும் அண்ணனுது. சூப்பராக இருக்குது. இன்னும் என் கண்ணில் தண்ணி நிற்கவே இல்லை. எமோஷ்னல். நான் உட்காந்து அழுக ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் முடிகிற வரைக்கும் அப்படி இருக்குது. ஒரு பிட்டு பார்க்கும் போதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சு. சரி, இந்த பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? ஃபுல்லாக சென்டிமெண்ட் தான். லாஸ்ட் ½ அன் ஹவர் எல்லாருமே அழ வச்சிட்டாங்க. நீங்க அழுதீங்களா? அழுதுனால தாங்க சொல்கிறேன், நிற்க முடியல. படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். ஆக்சுவலி நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப அழ வச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ஆக்ஷன், கொஞ்சம் எல்லாமே இருக்குது, பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன் அது கம்மியாக இருக்குன்னு ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி ரொம்ப அழ வச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்ணிலேருந்து உண்மையிலே தண்ணி வந்துடும். அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் முக்கியமாக சூரி அவர் நடிக்கலை, வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும். வேறு மாதிரி இருக்குது படம், அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு குறை, ரொம்ப அழ வச்சிட்டாங்க, அது மட்டும்தான். மற்றபடி என்ன மாதிரி அடல்ட்ஸுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது. அஸ் அ மூவி ரிவ்யூராக சொல்லும் போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில், நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக
காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் காமெடி இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அந்த தாத்தா இறக்குறது, அவங்க அம்மா இறக்குறது, அந்த பாட்டி இறக்குறது, அது எல்லாமே ஒரு பாட்டாக கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஒரு சிவகார்த்திகேயன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்லை 2.5 மணி நேரம் உட்கார முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்து பார்க்கணும். ஏன்னா பசங்களாக போனீங்கன்னா ரொம்ப கலாச்சிருவீங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 3 பேருமே ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. அவங்க 3 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணாலும் சந்தோஷம். இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கு. விமல் சார் வந்துட்டு எந்த ஒரு பெரிய ஹீரோ அப்படின்லாம் பார்க்காம தான் கூப்பிட்டா சூரிக்கு நட்புக்கிட்ட ஒரே காரணத்துக்காக வந்து நட்புக்காண்டி நடிச்சு கொடுத்தது பெரிய விஷயம். ஏன்னா நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன், நீ காமெடிலாம் பண்ணியிருக்கேன். நீ ஹீரோவாக பண்ணும்போது நான் உனக்கு கெஸ்டோலாம் வந்தால் அது எந்த ஹீரோ அக்செப்ட் பண்ண மாட்டேன். பட் அதை அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு விமலுக்கு ஒரு பெரிய விஷயம். நல்லா பண்ணாங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.